ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க கோலம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு போட வேண்டிய கோலம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து புள்ளி பார்த்திங்கன்னா 15.5 வரிசை, நேர் புள்ளி 5 வரங்க. ஓகேங்களா? வாங்க எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க. இதுக்கு புள்ளி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 புள்ளியை தான் கனெக்ட் பண்ணி போகணும். பாருங்கள், 1 2 3 4 5. அதுக்கு ஃபஸ்ட்டு நேர் ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் அதில் 3 புள்ளிக்கு ஒரு கோடு போடணும். மறுபடியும் ஆப்போசிட்டில் இருக்கிற 5 புள்ளிக்கு ஒரு கோடு போடணும். வளைவாக அந்த டிசைன் மாதிரி ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு நேர் இங்கிட்ட ஒரு புள்ளி, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அந்த புள்ளிக்கு நேராக நம்ம கோடு போட்டு ஒரு லிங்கமாய் வரைகிறோம். சேம் இதே மாதிரி தான் 4 பக்கமும் வரும். ஸோ நான் போடுறது உங்களுக்கு தெரியும், பாருங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பூ மைதம் போடுறோம். பாருங்கள், புள்ளி 1 2 3 4 அது கனெக்ட் பண்ணி ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அது சென்டர்லேயே ரவுண்டாக போடுறோம். போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 புள்ளி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் 3 புள்ளி கனெக்ட் பண்ணி கோடு போட்டு அதுக்கப்புறம் ஒரு வளைவு மாதிரி போடுறோம். பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வளைவாக 2 புள்ளிக்கு கனெக்ட் பண்ணி வளைவாக போடுறோம். இதே மாதிரி தான் மற்ற 3 பக்கமும். பாருங்கள் நான் எப்படி போடுறணும். அந்த 4 புள்ளிக்கு ஒரு ரவுண்டு போட்டு மறுபடியும் உள்ள ரவுண்டாக போடுறோம். அடுத்து இந்த 3 புள்ளி, அதுக்கப்புறம் இந்த 3 புள்ளி, அப்புறம் சென்டரில் வி ஷேப் மாதிரி போட்டு ஒரு வளைவு, அதுக்கப்புறம் 2 புள்ளிக்கு வளைவாக வரும். இந்த பூ டிசைன் மாதிரி வருங்க.
இப்போ எல்லா பக்கமும் பூ போட்டாச்சு. அடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா பூ வரும். 4 புள்ளிக்கு கனெக்ட் பண்ணி வரும். மேலே ஒரு புள்ளி, கீழே ஒரு புள்ளி, ரைட் சைடு ஒரு புள்ளி, லெஃப்ட் சைடு ஒரு புள்ளி, இப்படி கனெக்ட் பண்ணி 4 பக்கமும் பூ வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளிக்கு வந்து ஒவ்வொரு கோடு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நடுவில் சென்டரில் இருக்கிற புள்ளி வந்து ஜாயிண்ட் ஆகும். 2 பக்கமும் கோடு மாதிரி ஜாயிண்ட் ஆகும். சேம் இதே மாதிரி 4 பக்கமும் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேலே 2 பூ மாதிரி வருங்க, 2 புள்ளிக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளி இருக்குங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஜாயின் பண்ணி மேலே போடுறோம். மேலே வளைவு மாதிரி வரும். சேம் இதே மாதிரி தான். சேம் இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 4 பக்கமும் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த கோலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோ அடுத்தடுத்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, பாய்.